ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கின்ற பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டத்தை பற்றிதான சரியான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை தேவ சித்தத்திற்கு இணங்க நீங்களும் நானும் சரியான விதத்தில் ஓடி முடிக்க நம்மால் முடியும். கர்த்தருடைய திட்டங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் இயக்கத்தின் ஊடாக பயணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தினுடைய இறுதி பரியந்தம் ஓடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மால் முடியும். பல விஷயங்களிலே இந்த ஓட்டத்திலே காணப்படக்கூடிய பல முக்கியமான காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்திலே நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 2 பேதுருவின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இன்றைக்கு நம்ம முக்கியமான ஒரு கருத்தை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு. இந்த ஓட்டத்தில் எந்த விஷயத்தை நீங்களும் நானும் இழந்து விடக்கூடாது. உலக ரீதியான காரியங்களை நம்ம இழக்க கொடுக்கணும். ஆவிக்குரிய காரியங்களை எல்லா காவலோடும் நீங்களும் நானும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னா, எல்லா காரியத்திலும் ஒரு ஜாக்கிரதை, ரொம்ப ஒரு எச்சரிக்கையான ஒரு ஓட்டத்தின் கூடாக நம்ம பயணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை நேர்த்தியான விதத்தில் செய்து முடிக்க நம்மால் முடியும். ஒருவேளை நம்ம ரயில் பயணத்திற்கு நம்ம கடந்து போகிறது உண்டானால் எல்லா ஆயத்தத்தின் கூடாக கடந்து போய், அதாவது அந்த அந்த பயணத்துக்குரிய அந்த சீட்டை நம்ம எடுக்காமல் போயிட்டு வச்சுங்களேன், எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி எந்தெந்த காரியங்களை ஆண்டவராகிய தேவனுடைய வருகையின் நாளில் நீங்களும் நானும் சமர்ப்பணம் பண்ண வேண்டுமோ அவைகளை எல்லா விதமான காரியங்களையும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பாதுகாப்பாக வைக்கணும். எதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டுமோ அவைகளெல்லாம் விட்டு நம்ம விலகக்கூடிய அந்த காரியங்களிலும் ஒரு ஜாக்கிரதை தன்மை நமக்கு வேணும். எதை நம்ம விடணுமோ அதை நம்ம நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு, எதை நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டுமோ அதை நாம் விட்டு விலகுகிறது உண்டானால் நிச்சயமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நீங்களும் நானும் இழந்து போயிடுவோம். அப்போ எதையெல்லாம் நான் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் விட்டு நாம் விலக வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஜாக்கிரதை. ஒரு எல்லா விதமான காரியத்தையும் இது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குமா, இது என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு அது ஒரு தகுதியான ஒரு காரியத்தை உருவாக்குமா, இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்த்து நாம் நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகளின் ஊடாக பயணப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்போ இந்த கர்த்தருடைய வசனத்தில் என்ன வார்த்தை நம்ம பார்க்குறோம், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் எவைகளை பற்றியும் கவலையற்றவனாக அல்லது ஒரு நிர்விசாரமாக ஓடக்கூடியவனாக இல்லை, ஒவ்வொரு அடிச்சுவடுகளை அவன் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்திலையும் கூட ஒரு ஜாக்கிரதையோடு கூட இந்த ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கும்போது இதில் ஏதாகிலும் அநேக விதமான தடுமாற்றம் வந்துடுமா, அல்லது பிரச்சனை வந்துடுமா, ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளிலே ஏதாகிலும் ஒரு நஷ்டத்துக்குரிய காரியம் வந்துடுமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி இறுதி பரியந்தம் ஓடி முடிக்க நம்மால் முடியும். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் தேவனுடைய ஜனங்களும் கூட தங்களுடைய ஓட்டத்தினுடைய பயண காலங்கள் எல்லாவற்றிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக தங்கள் நிலைகள் யாவற்றையும் அவர்கள் பாதுகாத்து கொள்ள ஆரம்பித்தாங்க. இந்த கடைசி நாட்களிலே காணப்படக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் காலங்கள் ரொம்ப சமீபமாக இருக்க ஆரம்பிக்கிறதுனால இந்த ஓட்டத்தை பற்றிதான சகல விதமான புரிந்து கொள்ளுதலோடு கூட ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் நம்முடைய இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும். இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னா, அதாவது பேதுரு அப்போஸ்தலன் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி முதல் ஜாக்கிரதைப்படணும். நீங்களும் நானும் ஓடுறோம், நல்ல ஓட்டம் தான் ஓடுறோம். ஆனால் இந்த ஓட்டம் என்னை கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு போய் நிறுத்துமா அப்படின்னு பார்க்கணும். நம்முடைய ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு விதமான காரியம், நான் வேகமாக ஓடுறேன், துரிதமாக ஓடுறேன், எல்லா விதமான வரங்களோடு கூட ஓடுகின்றேன், கிருபைகளோடு கூட ஓடுகிறேன், சபையோடு கூட ஓடுகின்றேன், நிறைய ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆத்துமாக்களை சம்பாதித்து நான் ஓடுகிறேன். இந்த ஓட்டத்தினுடைய இறுதி என்னை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ஓட்டமானது தகுதியாய் காணப்படுமா என்கிறதை பற்றி தான ஒரு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாக்கிரதை தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய ஜனங்கள் அந்த நாட்கள் அதிகமாய் அவர்கள் தீவிரமாய் ஓட ஆரம்பித்தாங்க. அந்த ஓடக்கூடிய ஓட்டத்தில் பலவிதமான காரியங்களிலே தங்களுடைய ஓட்டத்தினுடைய இறுதி நிலை எப்படியா இருக்கும் என்கிறதை பற்றி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில யோசிக்க முடியாமல் போக ஆரம்பிச்சதுனால சில ஜனங்கள் தங்களுடைய ஓட்டத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் கடந்து போய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய தகுதி இழந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ நம்முடைய ஓட்டத்தில் முதல் இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த ஓட்டம் என்னை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு போய் நிறுத்துமா? அப்படியே ஆராய்ஞ்சு பாருங்க. நான் செய்யக்கூடிய இந்த ஜெபம், நான் செய்யக்கூடிய இந்த பிரயாசம், நான் செய்யக்கூடிய இந்த ஊழியம், நான் செய்யக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே நான் இப்படியே வாழ ஆரம்பித்தால் இந்த வாழ்க்கை ஒரு நாளில் என்னை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு போய் நிறுத்துமா? ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒருவேளை இந்த ஒரு ஓட்டம் இது தகுதியற்ற ஒரு ஓட்டமாய் இருக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் கடைசி பரியந்தம் தேடினாலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே உங்களாலும் என்னாலும் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எப்படி ஆராய்ஞ்சு பார்க்கணும்? நான் செய்யும் இந்த பிரயாசம், நான் செய்யும் இந்த ஓட்டம், நான் செய்யும் இந்த தியாகம், நான் செய்யும் இந்த ஊழியம், நான் செய்யும் இந்த ஜெபம், நான் செய்யும் இந்த ஃபாஸ்டிங், இதெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே என்னை கொண்டு போய் நிறுத்துமான்னு பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் நான் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான். இயேசு செஞ்ச ஊழியத்தை பாருங்களேன். இயேசு செய்த எல்லா விதமான ஊழியத்தினுடைய இறுதியும் எப்படியாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிட்டு அவர் ஒவ்வொரு விதமான காரியத்தை நேர்த்தியாக வடிவமைத்து செய்யும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். பிதாவாகிய தேவன் காண்பிக்கக்கூடிய வழிமுறைகளை தாண்டி எதையும் அவர் தன்னுடைய மனதில் யோசிச்சு கூட பார்க்கல. அப்படின்னா எது பிதாவுக்கு முன்பதாக கொண்டு போய் தன்னை நிறுத்தும் என்கிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருந்தார். பிதாவுடைய சித்தத்திற்கு புறம்பாக என்ன செஞ்சாலுமே, பிதாவுடைய சித்தத்திற்கு விருப்பத்திற்கு மாறாக எதை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தாலுமே ஒரு நாளும் பிதாவுடைய முகத்தை நாம் சென்று பார்க்கிறது முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஒரு அனுபவம் நன்றாகவே தெரிந்த ஒரு அனுபவம். அதனாலதான் அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? எந்த கிரியைகளும் தானாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசிச்சு செய்யாம பிதாவுடைய ஒவ்வொரு விருப்பத்தினுடைய அந்த தன்மைகள் வெளிப்படுத்தப்படும்படிக்காய் காத்திருந்தார். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் என்ன பேசணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் யாரை போய் கர்த்தருடைய நாமத்தினால் நான் யாருக்கு முன்பதாக போய் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க எனக்கு சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்க அவர் செயல்படுத்த ஆரம்பிச்சனாலதான் தன்னுடைய ஓட்டத்தின் இறுதி எப்படியா இருக்கும் என்கிறதை இயேசு கிறிஸ்து நிதானிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா இன்னைக்கு நிறைய வாழ்க்கையினுடைய தன்மைகளை நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தாங்கள் இயங்கக்கூடிய இயக்கம் தேவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டதா இருக்கிறதா அப்படியே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. நான் செய்யக்கூடிய இந்த ஜெபமே கர்த்தராகிய தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா தெரியாது. நான் செய்யக்கூடிய இந்த ஊழியமே தேவனாகிய கர்த்தருடைய மனதை மெய்யாகவே சந்தோஷப்படுத்தும் ஊழியமா இருக்கிறதா தெரியாது. ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் ஊழியம் பார்க்கிறேன், ஏதோ ஒரு ஊழியத்திற்காக நான் காணிக்க கொடுக்குறேன், ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக நான் கடந்து போகிறேன். இப்படி அவர்கள் செய்யும் எந்த விதமான காரியத்தினுடைய இறுதி நிலை என்னை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலைகளா, இந்த நிலைகள் என்னை கூட்டிக் கொண்டு போகுமா என்கிற ஒரு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாக்கிரதை தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவையற்ற காரியங்களுக்காக நீங்களும் நானும் நம்முடைய கரண்டிலே கொடுக்கப்படக்கூடிய நேரத்தை நம்ம விரயம் பண்ணக்கூடாது. தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்களும் நானும் இந்த நேரத்தை விரயம் பண்ணி கடைசியிலே நேரம் கிடைக்காத அந்த காலத்தில் இயங்குகிறது என்பது முடியாது. அப்போ ஒவ்வொரு இமை பொழுதையும் நீங்களும் நானும் செலவு பண்ணுவதற்கு முன்பதாக இந்த நேரத்தை நான் செலவு பண்ணக்கூடிய இந்த நேரம் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே என்னை நிறுத்தக்கூடிய பாத்திரம் உள்ளதா இருக்குமா ஆராய்ச்சி பார்த்து ஒவ்வொரு காலங்களையும் நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. உங்க கையில கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயத்தையும் நீங்க இந்த மாதிரி நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாதான் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய முழு தகுதியை பெற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். அப்ப அப்போஸ்தலன் என்ன வார்த்தையை சொல்ல பாருங்க, எதில் நம்ம ஜாக்கிரதை இருக்கணும்? நான் செய்யும் எல்லா கிரியைகளும் என்னை கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாய் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய திராணி உள்ளதாய் இருக்கிறதா ஆராய்ஞ்சு பாருங்க. நான் செய்யக்கூடிய ஏதாகிலும் ஒரு காரியம் தேவனுடைய மனதை புண்படுத்தக்கூடியதா இருக்கிறது உண்டானால் ஒரு நாளும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உங்களாலும் என்னாலும் நிற்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒவ்வொரு கிரியைகளையும் ஆராய்ஞ்சு பார்த்து எல்லா விதமான விஷயத்தையும் சோதித்து பார்த்து எது நலம் என்கிறதை நீங்களும் நானும் பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய பிரசங்கம் மாத்திரம் இல்லை, நான் செய்யக்கூடிய கிரியைகளை கூட நான் கர்த்தருடைய நாமத்தை நான் செக் பண்ணி பார்த்து எது என்னுடைய வாழ்க்கையிலே தகுதியான ஒரு செயல், எந்த செயல்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக என்னை கொண்டு போய் நிறுத்தும், எந்த செயல்களினால் நான் கர்த்தராகிய தேவனை விட்டு நான் தூரமாய் விலகி போகிறேன், இப்படி நான் ஆராய்ஞ்சு பார்த்து காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் நான் செய்யும் எல்லா விதமான செயல்களுக்கும் ஏற்ற நிறைவான பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதில் ஒரு ஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த கடைசி கால ஓட்டத்தில் சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 4வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க, என்ன வார்த்தை சொல்றது பாருங்க. சமாதான கட்டினால்
ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்கிறதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். 2வது ஜாக்கிரதை என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயம். 2 நிலைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும். ஒன்று, உங்க கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களோடு கூட வைக்கக்கூடிய சமாதானத்தினால் உருவாக்கப்படக்கூடிய ஆவியின் ஒருமை. 2வது, நீங்களும் தேவனும் சமாதான கட்டினால் பிணைக்கப்பட்ட ஆவியின் ஒருமை. உங்கள் ஆவியும் தேவனுடைய ஆவியும் வெவ்வேறு அந்த துருவத்தை நோக்கி இருக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க உங்களாலும் என்னாலும் மெய்யாகவே ஆகிறது இல்லை. அதே போல உங்களை சக மனிதரோடு கூட உங்களாலும் என்னாலும் ஒரு பரஸ்பரமான ஒரு ஐக்கியம் கொள்ள முடியாது இருக்கிறது உண்டானால் தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை நாம் இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தேவனுடைய மக்களுடைய நிலைகளை பாருங்களேன். அவங்களுக்குள்ள அநேக விதமான கருத்து வேறுபாடுகள் காணப்பட ஆரம்பித்தாலும் தங்கள் ஆவியின் ஒருமையை அவர்கள் எல்லா நாளிலும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள வந்து நிறைய மார்க்க பேதங்கள் இருந்துச்சு. பவுல் பேசக்கூடிய அநேக விதமான செய்திகளை கேட்கக்கூடிய பேதுருடைய மனசுக்குள்ள இவன் ஆவிக்குரிய விஷயத்தில் ரொம்ப ஆழமான அனுபவங்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறார். உடனே இதை பார்க்கக்கூடிய பேதுரு என்கின்ற தேவனுடைய மனிதன் பவுலின் மேல் அநேக விதமான பொறாமை கொள்ளல, கோபப்படல. ஆண்டவருடைய நாமத்தினாலே பவுலை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் பேசும்போது அவரை மெய்யாகவே உயர்த்தி பேச ஆரம்பிக்கிறார். அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தை அது நானே அறிகிறதற்கு அரிதான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு மனிதன் என்பதை பற்றி அவருடைய ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பை குறித்து அவர் மெய்யாகவே மேன்மைப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறார் பவுலுடைய அழைப்பை பற்றி. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உண்மையான மனசில் நீங்களா வந்து யோசிச்சு பாருங்க. எந்த ஊழியனாக காணப்படக்கூடிய மனிதனும் கூட உங்கள் மனம் சமாதான கட்டினால் இணைக்கப்படுகிறதான் பாருங்க. பல நேரங்களில் உங்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய கருத்துக்களும் இசையாது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஒருவேளை அவங்க வந்து உயர்ந்த நிலைகளில் இருக்கலாம், மேன்மையான ஒரு அந்தஸ்தின் ஊடாக கடந்து போயிருக்கலாம், நல்ல ஒரு பெரிய ஒரு ஊழியத்தின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக உங்கள் மனம் அவர்களோடு கூட சீர்பொருந்துகிறது முடியாது. வெளியே நீங்க நல்லா பேசுவீங்க, ஆனால் மனதளவில் உங்களை அறியாமல் நீங்கள் அவர்களை பகைக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 2வது முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். ஆண்டவராகிய தேவனோடு கூடவும் நீங்களும் நானும் சமாதான கட்டிலே ஒருமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு மக்களுடைய நிலைகளைப் போல நம்முடைய நிலைகளையும் நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தரோடு கூட பல நேரங்களில் நம்முடைய மனம் ஐக்கியம் கொள்ளாது இருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் ஒரு வழியின் ஊடாக நம்மை நடத்த வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆசைப்படுறார். ஆனால் எனக்கு அந்த வழி, ஆண்டவராகிய தேவன் காண்பிக்கக்கூடிய வழி, அது ஒருவேளை எனக்கு அநேக விதமான பாதிப்பை தரக்கூடியதை போல ஒரு தோற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வழியை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறது இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன். என்னுடைய மனதிற்குள்ளாக அந்த வழியை தாண்டி வேற ஏதாவது ஒரு மார்க்கத்தின் ஊடாக கர்த்தர் என்னை மெய்யாகவே நடத்தி கொண்டு போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி பல நேரங்களில் கர்த்தரோடு கூட ஒருமைப்பட முடியாத அளவிற்கு பல சிந்தனைகளிலே உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே அநேகம் வேறுபாடுகள் இருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி கர்த்தராகிய தேவன் தன்னுடைய செயல்களை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ள மாட்டார். நீங்க தான் வந்து என்ன செய்ய வேண்டும், அவருடைய மனம் அறிந்து அவருக்கு ஏற்ற வண்ணமாய் உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் நீங்களும் கர்த்தரும் ஆவிலே ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்றாய் நடக்க முடியும். கர்த்தராகிய தேவன் உங்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய வழி அது ஒருவேளை அது அநேக விதமான இழப்புகள் நிறைந்த ஒரு வழியாய் காணப்பட ஆரம்பித்தாலும் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அந்த இடத்தில் உங்களுடைய மனம் கர்த்தராகிய தேவனை விட்டு வேறு பிரிக்கப்படக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதை ஆண்டவராகிய கர்த்தர் அனுமதித்தாலும் அது நன்மைக்குத்தான். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட சமாதான கட்டினுடைய ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்துல கர்த்தராகிய தேவனும் நீங்களும் ஒருமனப்பட்டவர்களாய் இசைந்து நடக்க பழக வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா தான் தேவனுடைய சந்நிதியிலே சென்று சேரக்கூடிய நிறைந்த பாக்கியத்தை உங்களாலும் என்னாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப 2 விஷயத்துல நமக்கு வந்து ஆவியின் ஒருமை நம்ம பாதுகாக்கணும். ஒன்று, சக மனிதர்களோடு கூட காணப்படக்கூடிய ஆவியின் ஒற்றுமை. 2, ஆண்டவராகிய தேவனும் நீங்களும் இணைந்து நடக்கக்கூடிய இந்த நடைகள்ல அவரோடு கூட இசைந்து ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டியது அவசியம். இப்படிதான் நம்ம வந்து வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய எல்லா விதமான காரியத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக முடியும். இது ஏன் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழலாம். இது ஏன் அப்படி, நான் வந்து ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது நம்ம வந்து பகைக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து நேசித்து ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியினுடைய ஒருமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? சில நேரத்தில் நமக்கு வந்து சில டவுட்ஸ் வரலாம்.
ஒரு 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 முக்கியமான ஒரே ஒரு கருத்தை உங்களுக்கு நான் வலியுறுத்த வேண்டியது அவசியம். நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். இந்த உலக ரீதியான சட்டங்கள் ஆவிக்குரிய விஷயத்திற்கு ஒருபோதும் பொருந்துகிறது இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிறணும். உலகத்திலே காணப்படக்கூடிய சட்ட திட்டங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செஞ்சா நீ அவனை வந்து வெறுக்கலாம். அவன் கூட நீ வந்து ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அவனுடைய முகத்துக்கு முன்பதாக கூட நீ போய் நிற்கக்கூடாது. இது வந்து உலக வழிபாடு. ஆனால் ஆவிக்குரிய சட்டம் இந்த உலகத்தினுடைய சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ள தான் நீங்களும் நானும் போக போறோம். அப்ப அந்த சட்டத்தின்படி நம்ம வந்து நடக்க வேண்டியது அவசியம். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லுது. அதுதான் அந்த சட்டம். உங்களை பகைக்கக்கூடிய மக்களை நீங்கள் நேசிங்க. அதுதான் ஆவிக்குரிய சட்டம். அப்ப இந்த சட்டத்திற்கும் அந்த சட்டத்துக்கும் விரோதமா இருக்கேன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது. நீங்க அதாவது இந்த பூமியில நீங்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த சட்டம் உங்களுக்கு போதுமானது. ஆனால் ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நீங்க போகணும்னா அந்த சட்டத்தின்படி நீங்களும் நானும் நடக்க பழக வேண்டியது அவசியம். அப்ப இந்த சட்டத்திற்கு ஒருவேளை அது இசைவற்றதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட அந்த ஆவிக்குரிய அந்த சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் தான் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நாம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒருவேளை அந்த சட்டத்தினுடைய காரியம் என்னுடைய அதாவது இந்த உலக ரீதியான அறிவுக்கு புலப்படாத ஒன்றாக விளங்கினாலும் கூட அதை நான் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளணும். இது எனக்கு அப்பாற்பட்ட ஒன்றா இருக்கு. இதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலையே. இப்ப நான் வந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கைக்கு ரொம்ப என்டையர் டிஃப்ரெண்டாக இருக்கிறது. எப்படி நான் அந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியும்? அது ஆவிக்குரிய சட்டம். ஆவிக்குரிய சட்டத்துக்குள்ள நீ வந்து போகணும்னா கட்டாயம் வந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த சட்டம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அவைகளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். அப்ப கர்த்தர் என்ன சொல்கின்றார்? சமாதான ஒருமை நீ இந்த உலகத்திலே பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சா தான் மறு உலகத்துக்குள் உடால பிரவேசிக்க முடியும். அப்ப அந்த சட்டத்தை ஒருவேளை இந்த உலக ரீதியான என்னுடைய அணுகுமுறை ஏற்க மனமற்றதாய் விளங்க ஆரம்பித்தாலும் இவைகளுக்கு இசைந்து நீங்களும் நானும் நடக்க ஆரம்பிச்சாதான் ஆவிக்குரிய நிலைகளிலே நீங்களும் நானும் மெய்யாகவே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெறும் ஒரு மக்களாக விளங்க முடியும். அப்ப கேட்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சட்டம் நம்முடைய மாம்ச அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதை நீங்க வந்து நல்ல முறையில் நீங்க வந்து ஆழமான விதத்தில் நீங்கள் நானும் இந்த ஒரு காரியங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் உன்னுடைய சக மனிதனை நீ நேசிக்கணும். நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ கட்டாயம் வந்து அந்த மனிதனுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் நேசிக்க பழக வேண்டியது அவசியம். கர்த்தரோடு கூட இசைந்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை கர்த்தராகிய தேவன் சமாதானத்திற்கு விரோதமான வழியிலே ஆண்டவராகிய தேவன் என்னை நடத்தினாலும் நான் அந்த இடத்துக்குள்ளாக போகிறதுக்கு அநேக விதமான தயக்கத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில காண்பிக்க கூடாது. கர்த்தர் எங்க என்னை கொண்டு போறோம் அப்படி போயிடணும். அதை பற்றி எவ்விதமாக அந்த யோசனையும் கூட போகக்கூடாது. ஏன்னா ஆவிக்குரிய எல்லா விதமான நிலைகளையும் அறிந்திருக்கக்கூடியவர் கர்த்தர். அவரோடு கூட நீங்க வந்து சமாதான இணக்கத்தோடு கூட காணப்பட ஆரம்பிச்சா தான் உங்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆவிக்குரிய உலகத்திற்கு உண்டான சட்டத்திற்குள்ளாக நடத்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப 2 நிலைகள்ல இந்த சமாதான ஒருமைப்பாட்டினுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரு ஜாக்கிரதையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். 3வது ஒரு காரியத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். உபாகம புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை சொல்லுது பாருங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கை கொள்வீர்களா ஆனால். 3வது காரியம் என்ன அப்படின்னா வந்து எல்லா விதமான விஷயத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு அப்படின்னா எதை ஆண்டவருடைய வசனம் திட்டம் தீர்க்கமாய் பேசுனா, கர்த்தருடைய வசனத்துல நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். இந்த வசனங்கள் தான் உங்களையும் என்னையும் எந்த தீமையான காரியங்களையும் விட்டு விலக்கக்கூடிய வலிமை பெற்ற ஒன்று. நம்ம பார்க்கும்போது இது வந்து சாதாரணமான வார்த்தை தான். இதுல இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதான்னு சொல்லக்கூடிய ஒரு யோசனை கூட நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஒருவேளை பெற்றோர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நீ வந்து அதை கம்பல்சரியாக உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அது ஒருவேளை நம்முடைய மனதிற்கு புலப்படாத ஒன்றாக விளங்க ஆரம்பித்தாலும் கூட ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் இவைகள் தான். இப்படித்தான் நீ நடக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படிப்பட்ட காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். அப்ப வேத புஸ்தகத்தை ஆண்டவராகிய தேவன் என்ன விதமான வார்த்தையை சொல்கின்றார்? எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய வாக்குகளை மட்டும் விட்டு நீங்களும் நானும் விலகக்கூடாது. அதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் போகக்கூடிய இந்த வழி வந்து உண்மையிலே கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட வழிதானா ஆராய்ஞ்சு பாருங்க.
நான் செய்யக்கூடிய இந்த செயல்கள் கர்த்தராகிய தேவனுடைய சட்டமாகிய வேதத்திற்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் நான் வந்து கடந்து போகிறேன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வேத வசனம் போதியாத ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நான் கடந்து போகிறது உண்டானால், அதன் மூலமா ஏதாகிலும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நான் சம்பாதிக்கக்கூடியவனாய் விளங்கினாலும், தேவன் அவைகளிலே ஒன்றையும் கூட நம்முடைய கரங்களில் நின்று கர்த்தர் ஒரு நாளும் மெய்யாகவே பெற்றுக்கொள்ள மாட்டார். நீங்க எவ்வளவுதான் எத்தனை காரியங்களை நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்தாலும் இவைகள் ஒன்றையும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப இந்த சட்டங்கள் சொல்லக்கூடிய காரியத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு விதமான நிலைகளை அதாவது உங்களுடைய பார்வைகளை வடிவமைக்கக்கூடியது இந்த கர்த்தருடைய வசனங்களாகிய சட்டங்கள். உங்களுடைய நினைவுகள் யாவற்றையும் வடிவமைக்கக்கூடியது இந்த வசனங்களாகிய சட்டங்கள். நீங்க கேட்கக்கூடிய வார்த்தைகளை, எந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும், எதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும், இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த கர்த்தருடைய வசனங்களாகிய சட்டங்கள். அப்ப இதுதான் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இவைகளை குறித்து நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு காலங்கள் வரைக்கும் நீங்களும் நானும் வேத புத்தகத்தை ஆழமாய் வாசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். ஆனா காலங்கள் வர வர பைபிள்ல நிறைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே தெரிவுபட ஆரம்பித்த பொழுது வேத வசனங்களை வாசிக்கிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விட்டுவிட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை பற்றி பேசுகிறேனே தவிர இப்போ புதுசாக கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் அந்தந்த நாளைக்கு உங்களையும் என்னையும் வழிநடத்தும்படிக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பலம் தேவைப்படுதோ அந்த பலம் இந்த வசனங்களின் மூலமாக, இன்னைக்கு நீங்கள் வாசிக்கக்கூடிய வசனத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடியதாய் விளங்குகிறது. இதை இன்னைக்கு நீங்கள் வாசிக்காது இருக்கிறது உண்டானால் இன்னைக்கு உரிய அந்த பலத்துக்குரிய காரியங்களை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கிவிடுவோம். இப்போ கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்ல பாருங்க, இந்த மாதிரி வசனத்துக்குரிய விஷயங்கள்ல நீங்களும் நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க சிந்திக்கிறது கூட வசனங்களுக்கு உட்படுத்தப்பட்டதான ஒரு சிந்தனை தான் இருக்கணும். உங்க பார்வை கூட வசனத்திற்கு மெய்யாகவே மீறாத பார்வையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வசனம் சொல்லாத ஏதாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக உங்கள் கண்கள் மெய்யாகவே பறக்க விடப்படக்கூடாது. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, வசனங்களும் நீங்களும் அப்படி வந்து வசனத்தை உங்க பக்கத்துல வச்சு உங்களையும் வசனத்தையும் ஒத்து பார்த்து உங்களுடைய நடைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக நடக்க பழக வேண்டியதாகும். இப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. இது என்ன வார்த்தையை சொல்றது, நான் அந்த மாதிரி நிற்கிறேன்னா, இந்த வசனம் என்னை பார்த்து வலது புறமாய் திரும்புன்னு சொன்னா நான் இடது புறமாய் திரும்பி இருக்கிறது முன்னால் தப்பா போயிடுவேன். அப்ப இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையை என்ன சொல்லுது, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுது, அந்த வசனம் சொல்லும் ஒவ்வொரு விதமான காரியத்திற்கும் நான் எனக்கு அருகாமையில் வேதாகமத்தை வைத்து நான் செய்யும் ஒவ்வொரு விதமான செயலும் அன்றாடும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து ஜாக்கிரதையாய் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுடைய வருகை நாளில் நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய முழு தகுதியை பெற்ற ஒரு மக்களாய் விளங்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என்னைக்கோ ஒரு நாள் நான் வந்து வேத புத்தகத்தை வாசித்தேன். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருடைய ஆலய ஆராதனைக்கு கடந்து போகும் பொழுதுதான் பைபிளை நான் ஓபன் பண்றேன். அன்னைக்கு நான் வேத வசனத்தை வாசித்தேனே தவிர இனி அடுத்த வாரம் தான் கர்த்தருடைய வசனங்களுக்கு அடுத்த வேலை என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால், வசனத்தை பற்றிதான ஒரு அலட்சியம், ஒரு ஜாக்கிரதையற்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய வருகையில் நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடிய மக்களில் ஒருவர்களாக காணப்பட முடியும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்கிறது அப்படின்னா, 1 பேதுருவின் புத்தகத்துல 4வது அதிகாரம் அதில் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து, இயேசு கிறிஸ்து பல விஷயங்களை உங்களுக்கும் எனக்கும் கற்பித்து தரும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். எப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை உருவாக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படி இருக்கணும், எந்தெந்த வழிகளிலே அவன் கடந்து போக வேண்டும், எல்லா நேரத்திலும் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை அவன் மெய்யாக விட்டு விலகாமல் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒவ்வொரு விதமான விஷயத்திற்கும் வகை முறைகள் எல்லாவற்றையும் நமக்கு முன்பதாக சொல்லிக் கொடுத்து விட்டு கடந்து போயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் துவங்கின ஆரம்ப நாள்ல இருந்து அவருடைய ஊழியத்தினுடைய இறுதி வரைக்கும் அவர் செய்த முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க வந்து பார்க்க முடியும். எல்லா நேரத்திலும் கர்த்தராகிய தேவனை விட்டு விடாத அளவிற்காக ஜெபிக்கும் ஒரு இயேசுவாக அவருடைய நிலைகளை அவர் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தார். எப்ப ஊழியம் துவங்கக்கூடிய அந்த நாள்ல ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணி சீஷர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காலத்திலிருந்து தன்னுடைய இறுதி ஜீவனை விடக்கூடிய அந்த நேரத்துல கூட பிதாவுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணக்கூடியவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிலைகளை ஆசரிக்க துவங்க ஆரம்பித்தார். அப்படி
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரதான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று எதுவாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் தான். எல்லா நேரத்திலும் எந்த ஊழியத்தின் ஊடாக கடந்து போனாலும், எந்த மக்களை சந்திக்க ஆரம்பித்தாலும், எத்தனை விதமான காரியங்களின் ஊடாக நீங்கள் உங்களுடைய பயணங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும், எதை இழக்க ஆரம்பித்தாலும், எந்த சூழ்நிலைகள் நமக்கு எதிரடையாய் கடந்து வர ஆரம்பித்தாலும், உங்கள் ஜெபத்தை மட்டும் நீங்களும் நானும் தவிர்த்து விடக்கூடாது. ஜெபம் பண்ணக்கூடிய விஷயத்துல ஒரு ஜாக்கிரதை தன்மை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகளை நமக்கு முன்பதாக வாழ்ந்து காண்பித்தார். ஆரம்பம் துவங்கி கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க ஜெபிக்கும் வாழ்க்கையாகவே விளங்க ஆரம்பிச்சது மாதிரி, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பிரதான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று ஜெபிக்கக்கூடிய ஒரு தன்மை. இயேசு கிறிஸ்து எப்பப்பெல்லாம் ஜெபிச்சாரு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஜெபிக்க ஆரம்பிச்சார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபிக்கிறதுக்கு எந்த விதமான, அதாவது ஒரு 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 நேரத்தையும் காலத்தை குறிச்சிட்டு இப்பதான் நான் ஜெபிப்பேன், இப்ப நான் வந்து ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒரு வார்த்தை, ஜெபம் என்கிறது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் மூச்சுக்கு சமானம்னு சொன்னார். மூச்சை நம்ம எப்போ விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் நம்ம வந்து விடணும். நீங்க தூங்கினாலும் தூங்காமல் இருந்தாலும் விழித்திருந்தாலும் வேலை பார்த்தாலும் எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போனாலும் மூச்சு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறதோ, நான் வந்து இந்த இந்த ஒரு வேலையை நான் வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேங்க, என்னால் வந்து இப்போ நான் வந்து மூச்சு விட முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லுகிறது இல்லை. அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் மூச்சை நாம் இடைவிடாமல் விடுகிறது மாதிரி ஜெபமும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றரை கலக்கக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலகட்டங்களிலும் நீங்களும் நானும் ஜெபிக்க பழகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும். எத்தனை காரியங்களை இழக்க கொடுக்க ஆரம்பித்தாலும் ஜெபத்தை இழந்துடாதீங்க. எத்தனை ஜனங்களை நீங்களும் நானும் விலை கொடுக்க ஆரம்பித்தாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. எத்தனை பொருள்கள் உங்களுடைய கரங்களை தாண்டி கடந்து போக ஆரம்பித்தாலும் ஜெபிக்கும் ஒரு மனிதனாக நீங்கள் இறுதி பரிந்தும் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதில் ஒரு ஜாக்கிரதை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான டயர்டாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை கூட நீங்களும் நானும் ஜெபிக்க முடியாதவர்களாய் பேசாமல் வந்து அதை நிம்மதியான ஒரு உறக்கத்தின் உள்ளாக கடந்து போயிடும். கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? அன்னன்னைக்கு உரிய ஒவ்வொரு விதமான காரியத்தையும் முடிச்ச உடனே தேவ சமூகத்திலே போய் அவைகள் எல்லாவற்றையும் அறிக்கையிடும் முகாந்திரமாக அவைகளை கர்த்தருக்கு முன்பதாக ஜெபத்தின் மூலமாய் நீங்களும் நானும் தெரியப்படுத்த வேண்டும். ஒரு வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டா உடனே வந்து கர்த்தரை போய் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன், இந்த ஒரு ஊழியத்தை என் கையில் கொடுத்தீங்க, இந்த விதமான மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பொறுப்பு தந்தீங்க, உங்களுடைய வார்த்தையின்படி அந்த மக்களுக்காக நான் ஜெபிச்சிட்டேன், அந்த மக்களுக்கான அதாவது உதவிக்கான அந்த ஊழியங்கள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன். எதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களிலே பிதாவாகிய தேவன் கொடுக்க ஆரம்பித்தாரோ எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடியவராக செஞ்சு முடிச்சுட்டு அதனுடைய எல்லா விதமான ரிப்போர்ட்டையும் போய் பிதாவுக்கு முன்பதாக அறிக்கையிட ஆரம்பிச்சிருவார். அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் உடனே கர்த்தருக்கு முன்பதாக அவைகளை தெரியப்படுத்தக்கூடிய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப அவசியம் வாய்ந்த ஒன்று. இப்போ ஜெபிக்க நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது, தடையாக இருந்து விடக்கூடாது. ஜெபந்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப பிரதான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. நூற்றுக்கணக்கான ஊழியம் எனக்கு வந்துருச்சுங்க, ஜெபிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, வேண்டாம். அதாவது ஊழியம் என்னுடைய வாழ்க்கை விட்டு விலகி போக ஆரம்பித்தாலும் கூட ஜெபிக்க மனமற்றவனாய் நான் ஒரு நாளையும் என்னுடைய வாழ்க்கையிலே கழிக்கக்கூடாது. அதில் ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையாக காணப்பட வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி கால ஓட்டத்தில் இவைகள் எல்லா விதமான விஷயத்திலும் நம்ம வந்து ஓட்டம் ஓடக்கூடிய அந்த காரியத்திற்காக ஜெபத்தை நம்ம விட்டுறக்கூடாது. ஓட்டம் ஓடக்கூடிய அந்த காரியத்திற்காக வேத சட்டத்திற்கு உட்படாத ஒரு 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 ஓட்டத்திற்குள்ளாக போயிடக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தெளிந்த மனம் உள்ளவர்களாக ரொம்ப ஜாக்கிரதையாக இவைகள் எல்லாம் என் கூட வருதான்னு பாருங்க. இவைகள் எல்லா விதமான தன்மைகளிலும் நான் சரியாக இருக்கிறதான்னு பாருங்க. ஏதாகிலும் ஒரு விஷயத்தை நான் நஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வருகையின் நாளிலே அவைகளை கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பதாக கணக்கு கேட்கும் பொழுது நீங்களும் நானும் பதில் சொல்ல முடியாமல் திணறி போக ஆரம்பிச்சிருவோம். ஆகவே கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த 4 காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா விதமான காரியங்களிலும் என் கையில் கொடுக்கப்படக்கூடிய பொறுப்பாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஜெபமாக இருக்கலாம், கர்த்தருடைய வசனங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஆவியிலே காணப்படக்கூடிய அதாவது ஒரு ஒருமனப்பாட்டினுடைய நிலைகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய அளவிற்கு எதெல்லாம் தகுதியாக இருக்கிறது, தகுதியாக இருக்கிறது, எல்லா விதமான விஷயத்திலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை பரீட்சித்து பார்த்து ஜாக்கிரதையாய் உங்கள் நடைகளை எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தருடைய வருகையினால் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமுள்ள ஒரு நாளாய் இருக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த சத்திய வசனங்களுக்காக நன்றி. ஜாக்கிரதையாக எங்களுடைய நிலைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தக்கூடிய வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு
கர்த்தாவே, பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே படிக்கிறது மட்டுமல்ல, இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி இவைகளின்படி நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சமூகத்திலே நிற்க நாங்கள் தகுதி பெற்ற மக்களாய் எங்களுடைய நிலைகளை உருவாக்கி கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாயத்தை அடிக்கும் ஓட்டம் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தாவே, ஆகாயத்தை அடிக்கும் சிலம்பு பண்ணக்கூடிய தன்மை எங்களுக்கு வேண்டாம். ஏதாகிலும் ஒரு காரியத்தை நாங்கள் செயல்படுத்துகிறது உண்டானால் அதனுடைய முழு பலனை பெறக்கூடிய அளவிற்கு எங்களுடைய இயக்கத்தினுடைய நிலைகள் காணப்பட கர்த்தருடைய ஆவியானவரே இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் நகர்வுகள் யாவற்றையும் நகர்த்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் உங்களுடைய இறுதி பகுதி ஆண்டவராகிய தேவனால் பாராட்டப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.